إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், அன்னாருடைய வழியொட்டி நடந்த முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் மிகச் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வினதும் அல்லாஹுடைய தூதரினதும் அனுமதி இல்லாமல் நுழைவிக்கப்பட்ட மார்க்கமல்லாத காரியங்களை மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படுகின்ற எல்லா காரியங்களும் நூதன அனுஷ்டாண்டங்கள் பித்அத்துக்கள் என்றும், பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கே இட்டுச் செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஞாபகப்படுத்தியதை நானும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பெரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நாம் உலகத்தில் வாழும் பொழுது எந்த முறையில் வாழ வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ, ஏவி இருக்கிறார்களோ, அந்த முறையில் என் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. புனித ரமதான் மாதத்திலே அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறான். இந்த ரமதானை அடைந்து கொள்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தானோ, அதே ரமதானை சரியான முறையில் நிறைவு செய்வதற்கும், ரமதான் எம்மை விட்டு பிரிகின்ற பொழுது எம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ரமதான் எம்மை விட்டு பிரியக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் மாற்றி அருள்வானாக என்ற என்னுடைய பிரார்த்தனையோடு, மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய ஜும்மாவிலே நேர்வழியை நோக்கி என்கின்ற ஒரு தலைப்பு, ஒரு கொள்கை ரீதியான ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை மிக தெளிவாக அல் குர்ஆனின் ஊடாகவும், பொய்யே பேசாத நம்பிக்கைக்குரிய வஹியால் நடாத்தப்பட்ட புனிதமான ஒரு நபியின் மூலமாகவும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தெளிவுபடுத்தினான். மிகச் சிறந்த ஒரு மார்க்கத்தை, மிக தெளிவான ஒரு மார்க்கத்தை, மிக விஷாலமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹு தஆலா எமக்கு பூரணமாக தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை நானும் நீங்களும் ஈமான் கொண்டு, நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிறோம். உலகத்திலே பல மதங்கள், பல கொள்கைகள் இருக்கும் பொழுது ஏன் நாம் இந்த மார்க்கத்தை தெரிவு செய்து இந்த இஸ்லாத்தை நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்றால், எம்முடைய நம்பிக்கையிலே பிரதானமான நம்பிக்கை, நாம் ஈமான் கொள்ள வேண்டிய நம்பிக்கையிலே மிக முக்கியமான நம்பிக்கை,
அல்லாஹு தஆலா மறுமை என்ற ஒன்றை வைத்திருக்கிறான். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். அழிக்கப்பட்டதன் பின்னால் அல்லாஹு தஆலா உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனித கோடிகளையும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூட்டுவான். அல்லாஹ் ஒரு மைதானத்திலேயும் எல்லோரையும் ஒன்று கூட்டிவிட்டு உலகத்தில் எந்த நபியுடைய கௌமாக இருந்தாலும், எந்த காலத்தில் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தவர்களாக இருந்தாலும், கருப்பனாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும், முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் ஒரு மைதானத்தில் எல்லா மனித கோடிகளும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு மைதானத்தில் மஹ்ஷரிலே ஒன்று சேர்ப்பான். ஒன்று சேர்த்துவிட்டு அல்லாஹ் முழு மனித சமுதாயத்தையும் பார்த்து சொல்ல போகின்ற ஒரு வார்த்தை. குர்ஆனிலே அந்த வார்த்தையை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். வம்தாதுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், ஏ பாவிகளே, குற்றவாளிகளே, இன்றைய நாளில் நல்லவர்களை விட்டு நீங்கள் ஒதுங்கி நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். அது யாருடைய நபியுடைய, எந்த நபியாக இருந்தாலும், இந்த நபியுடைய கோத்திரமாக இருந்தாலும், இந்த நபியுடைய மக்களாக இருந்தாலும், முழு மனித சமுதாயத்தையும் பார்த்து அல்லாஹ் ஒன்று கூட்டியதன் பின்னால் சொல்ல போகின்ற ஒரே ஒரு வார்த்தை, வம்தாதுல் யௌம், இன்றைய நாளில் நான் தான் அதிபதி, நான் தான் வழக்கு தீர்க்க போகிறேன், நான் தான் விசாரிக்க போகிறேன். இன்றைய நாளில் ஏ பாவிகளே, குற்றவாளிகளே, முஜ்ரிமூன்களே, நல்லவர்களை விட்டு நீங்கள் ஒதுங்கி நில்லுங்கள் என்று அல்லாஹ் ரெண்டே ரெண்டு கூட்டமாக பிரிப்பான். அதில் எல்லோரும் அடங்குவார்கள். அல்லாஹ் இடத்துல நாள மஹ்ஷர்ல அந்த ரெண்டு பாட்டி மட்டும்தான். ஐயுகல் முஜ்ரிமூன், பாவிகளை நீங்கள் ஒதுங்குங்கள், நீங்கள் வேறையாகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது மலக்குமார்கள் அந்த மனித சமுதாயத்தை ரெண்டாக பிரிப்பார்கள். அதில் ஒன்று நல்லவர்கள், அடுத்தவர்கள் கெட்டவர்கள். நல்லவர்கள் என்றால் யார்? இந்த உலகத்தில் நேர் வழியில் நடந்தவர்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன பிரகாரம் நடந்தவர்கள், நபிமார்களை ஏற்று வாழ்ந்தவர்கள், அவர்கள் தான் நல்லவர்கள். நாளை மறுமையில் அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தில் நானும் நீங்களும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோம். இந்த கட்டுப்பாடுகள், இந்த கடமைகள், இந்த தொழுகைகள், இந்த நோன்புகள், இந்த ஈமான்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் நாளை மறுமையில் அல்லாஹ் ரெண்டாக பிரிக்கின்ற பொழுது நல்லவன் என்ற கூட்டத்தில் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக. மதிப்புக்குரியவர்களே, எனவே இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் எப்படி நாங்கள் எங்களுடைய பொருளாதார தேவையை தேடுகிறோமோ, உலக ஆசைகளை, தேவைகளை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் முயற்சி செய்கிறோமோ, அதே மாதிரி இந்த மார்க்கத்தில் எது நேர்வழி என்பதை நானும் நீங்களும் தேடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்திலே அமல் என்ற ரீதியிலே ஏதோ 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 எல்லாம் செய்துவிட்டு நாளை மறுமையில் கெட்டவர்கள் என்ற கூட்டத்தில் இருந்து விடாமல் நாம் தான் நம்முடைய உலகத்திலே அதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எது நேர்வழி, எது நேர்வழி அல்ல என்பதை பற்றி அல்லாஹ் மிக தெளிவாக ஒரு வசனத்திலே சொல்கிறான். ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு, மறுமையை அஞ்சி வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு இந்த ஒரே ஒரு வசனம் போதும் தோழர்களே. அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாபிலே 63வது அத்தியாயம் என்று நினைக்கிறேன், சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹு தஆலா நரகவாசிகளுடைய ஒரு வார்த்தையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் நாள மறுமையில் ஒரு சமுதாயத்தை நரகத்தில் போட்டு அல்லாஹ் வேதனை செய்வானாம். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்றால், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், 33வது அத்தியாயம் 66வது வசனம். வீட்டில் தர்ஜுமா இருந்தால் ஜும்மாவுக்கு பின்னால் போய் இந்த 3 வசனத்தையும் திருப்பி 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 தர்ஜுமா வாசிச்சு பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நாளை மறுமையில் நரகத்திலே, நரக நெருப்பிலே ஒரு சிலருடைய முகத்தை நான் போட்டு புரட்டுவேன், பொசுக்குவேன். யகூலூன யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூலா, நான் அவர்களுடைய முகத்தை நரகத்தின் நெருப்பிலே போட்டு பொசுக்குகின்ற பொழுது அவர்கள் கதறுவார்கள், கத்துவார்கள். என்ன சொல்லுவார்கள்? யா லைத்தனா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, நாங்கள் அநியாயம் செஞ்சு கொண்டோமே, உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நேர்வழியை நாங்கள் தேடவில்லையே என்று சொல்லிக்கொண்டு சொல்லுவார்களாம். அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூலா,
உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே என்று அவர்கள் சொல்வார்களாம். குர்ஆனுடைய நேரடியான வசனம், நேரடியான மொழிபெயர்ப்பு. யகூலூன யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூலா வகாலு, மேலும் சொல்லுவார்கள், ரப்பனா, ஏ இறைவனே, இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபராஅனா, உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எங்கள் செவிகளிலே இந்த வகி எட்டியது, எங்கள் செவிகளுக்கு இந்த வகி வந்தது. மார்க்கம் என்பது, நேர்வழி என்பது அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதலும் என்ற செய்தி எங்களுக்கு வந்தும் அத்தஅனா சாதத்தனா வ குபராஅனா, பெரியார்கள் என்று நாங்கள் பின்பற்றினோம், முன்னோர்கள் என்று நாங்கள் பின்பற்றினோம், ஷேக் என்று சொல்லி நாங்கள் பின்பற்றினோம், சாதாத் என்று சொல்லி நாங்கள் பின்பற்றினோம். ஃபஅதல்லூன ஸபீலா, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் எங்களை வழிதவற செய்து விட்டார்கள். அவர்களை பின்பற்றியதால் நாங்கள் நேர்வழி அடையவில்லை, நாங்கள் சுவர்க்கம் போகவில்லை. நீ இப்பொழுது எம்மை நரகத்தில் போட்டு புசுக்குவதற்கு காரணம் வகி எங்களுடைய காதிலே வந்தது, குர்ஆன் சுன்னாதான் நேர்வழி என்று வந்தது. இருந்தும் நாங்கள் என்ன செஞ்சோம் தெரியுமா? அத்தஅனா சாதத்தனா குபராஅனா, சாதாத்துமார்கள் பெரியார்கள் என்று நம்பி நாங்கள் போனதால ஃபஅதல்லூன ஸபீலா, அவர்கள் எங்களுக்கு நேர்வழியை காட்டாமல் அவர்களுடைய புத்தியிலே தோன்றியதை மார்க்கம் என்று சொன்னதால், வகியை எங்களுக்கு காண்பிக்காததால், அவர்களுடைய வார்த்தையை நம்பி நாங்கள் பின்பற்றியதால் எங்களுக்கு இந்த கைசேரம். ரப்பனா, திருப்பி சொல்வார்களாம், ஆதிஹிம் லிஃபைனி மினல் அதாப், இறைவா, எங்களை இப்படி தருகின்ற தண்டனையை விட, எங்களுக்கு நீ தருகின்ற இந்த தண்டனையை விட 2 மடங்கு வேதனையை எங்களுக்கு இந்த வழியை காட்டி தந்த அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக என்று அந்த நாளில் கதறுவார்கள், புலம்புவார்கள். தோழர்களே, குர்ஆனுடைய வசனம், அல்லாஹ் நிதர்சனமாக சொல்லுகின்ற வசனம், நரகவாதிகள் புலம்புகின்ற வசனம், நரகவாதிகள் கைசேதப்படுகின்ற வசனம், ஏன் நான் நரகத்துக்கு வந்தேன் என்று சொல்லுகின்ற ஸ்டேட்மெண்ட், வாக்குமூலம். இந்த தெளிவு, இந்த வசனம், இந்த வேதவரி ஒரு முஃமினுக்கு எது நேர்வழி என்பதை அடையாளம் கண்டுவதற்கு மிக தெளிவாக போதுமானது. இதை ஒட்டித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து அடிக்கடி இந்த சமுதாயத்துக்கு நேர்வழி என்றால் என்ன, எந்த வழியிலே நீங்கள் நடந்தால் நீங்கள் சுவர்க்கம் போவீர்கள் என்பதை இந்த குர்ஆன் வசனத்துடைய அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம் இருந்தது. அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஹதீஸ், சஹாபாக்களோடு பாலைவனத்தில் ரசூலுல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது பாலைவனத்தில் கோடொன்று கீறினார். ஹத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தன் முஸ்தகீமா, அந்த கோடு நேரான கோடாக இருந்தது. திருப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு குறுக்காக சில சின்ன சின்ன கோடுகளை வரைந்தார். இப்னு மஸ்ஊத் சொல்கிறார், சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் கீறிய கோட்டுக்கு விளக்கம் சொன்னார்கள். நேர்கோட்டை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, ஹாதா சபீலுல்லாஹி முஸ்தகீமா, நான் நேராக கீறிய கோடு என்ன தெரியுமா? இதுதான் அல்லாஹ்வுடைய கோடு, இதுதான் அல்லாஹ்வுடைய வழி, இதுதான் ஒடசல் இல்லாத, வளசல் இல்லாத, வளைவு இல்லாத, கோணல் இல்லாத நேரான வழி. நான் குறுக்காக கோடு போட்டேனே, வஹாதிஹி சுபுலு ஷைத்தான், அது என்ன கோடு தெரியுமா? அதுதான் ஷைத்தானுடைய கோடுகள், இடையிலே வந்து சொருகுகின்ற கோடுகள், இடையிலே வந்து குறுக்கிடுகின்ற கோடுகள், ஆரம்பம் இல்லாத கோடுகள், ஆரம்பம் இல்லாத கோடுகள். அந்த ஒவ்வொரு கோடுகளுடைய தொங்கலிலே மூலையிலே இருந்து கொண்டு எது ஷைத்தான், ஷைத்தான் உங்களை நரகத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறான், போகாதீர்கள். இடையிலே வந்தது மார்க்கம் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இல்லாத ஒன்று மார்க்கம் அல்ல, நானும் என் தோழரும் காட்டித்தராத ஒன்று இடையிலே வந்து சொருகியது மார்க்கமாக மாறாது. அவைகளெல்லாம் ஷைத்தானுடைய வழி, ஷைத்தான் உங்களை நரகத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மேலதிகமான ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நேராக போட்ட அந்த கோட்டுடைய ஆரம்பம் அதுதான் ரசூலுல்லாஹ், அதனுடைய கடைசி சுவர்க்கம் என்று விளக்கம் சொன்னார்கள். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய மார்க்கத்தை தீர்மானிப்பதற்கு முதலாவதாக அவன் தேட வேண்டிய இடம்
அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் இதற்கான என்ன அங்கீகாரம், ரசூலுல்லாஹ் இதற்கு என்ன ஃபத்வா, என்ன தீர்ப்பு, இது மார்க்கமா இல்லையா என்பதை ஒரு மனிதன் தேட வேண்டிய முதலாவது இடம் ரசூலுல்லாஹ்வுடைய காலம் என்பதாக சொன்னார்கள். அதை தேடினால், அதை கண்டுகொண்டால், அதன்படி வந்தால் அவன் நேராக சுவர்க்கத்துக்குள் வந்து நுழைவான் என்ற செய்தியை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேர்வழி தெளிவானது. நேர்வழியை தெளிவாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹ் உமானமாக சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய கடைசி ஹஜ்ஜிலே கடைசி சில உபதேசங்களை இந்த சமுதாயத்துக்கு சொல்லுகின்ற பொழுது இந்த மார்க்கத்தை பார்த்து என்ன சொன்னாங்க? அவ்வளவு நசீஹத்தையும் அவ்வளவு உரையையும் ரசூலுல்லாஹ் இந்த சமுதாயத்திலே சொல்லிவிட்டு சொன்னார்கள், தோழர்களே, தரக்துக்கும் ஃபீ மஹஜ்ஜத்தின் பைதா, மூடலே இல்லாத, தெளிவே இல்லாத ஒரு மார்க்கத்தில் நான் உங்களை விடவில்லை, மிக தெளிவான பாதையிலே உங்களை விடுகிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதில் இருள் இல்லை, அதில் மூடல் இல்லை, அதில் களங்கம் இல்லை, தெளிவான பாதையிலே நான் உங்களை விட்டு விட்டு போகிறேன் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, இன்னும் நேர்வழியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரின் உதாரணங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளமாக இருக்கிறது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஜாஅத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் வந்தார்கள். நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். என்னுடைய தலைமாட்டிலே 2 மலக்குமார் வந்து 2 பேரும் சம்பாஷணை பேசிக் கொள்கிறார்கள். ஒரு மலக்கு சொல்லுகிறார் நபியை பார்த்து, அவருடைய கண் தூங்குகிறது, உள்ளம் தூங்கவில்லை, நபி விழித்துக் கொண்டிருக்கிறார், நீங்க பேசுங்க, அவர் கேட்பார். ரசூலுல்லாஹ்வுடைய தலைமாட்டில் இருந்து கொண்டு 2 மலக்கு சம்பாஷணை செய்கிறார்கள். நபியுடைய உள்ளம் தூங்கவில்லை, கண் தான் பொத்தி இருக்கிறது, நீங்கள் பேசுங்கள், அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். வல் கல்பு யகதான். அப்ப அதுல வந்து ஒரு மலக்கு சொல்கிறார், இந்த மனிதர் இருக்கிறாரே, இவருக்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. இவருக்கு உதாரணம் எப்படி தெரியுமா? ஒரு மனிதரை போன்று அவர் ஒரு வீடு கட்டினார். அந்த வீட்டிலே ஒரு விருந்து உபசாரம் செய்தார். விருந்து உபசாரம் செய்துவிட்டு ஒரு மனிதரை பிடித்து அவர் வெளியிலே அனுப்புகிறார். ஒரு தாயி, அழைப்பாளரை அனுப்புகிறார். நீங்கள் போய், நான் வீடு கட்டி இருக்கிறேன், வீட்டிலே விருந்து வைத்திருக்கிறேன், அந்த விருந்துக்கு சாப்பிடுவதற்காக எல்லோரையும் அழைப்பு விடுங்கள் என்று ஒருவரை அழைக்குமாறு ஒருவரை அனுப்புகிறார். அந்த அழைப்பாளர் நகரத்துக்கு வருகிறார், அழைப்பு விடுக்கிறார். யாரெல்லாம் அவருடைய அழைப்புக்கு பதில் சொன்னார்களோ அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தார்கள், விருந்தை சாப்பிட்டார்கள். யாரெல்லாம் அந்த அழைப்பாளர்களுக்கு அழைப்பு கொடுக்கவில்லையோ, செவி சாய்க்கவில்லையோ, வரவில்லையோ, அவர்கள் வீட்டுக்கு போகவும் இல்லை, விருந்திலே அவர்களுக்கு பங்கும் இல்லை. இதான் இவருக்கு உதாரணம் என்றார். அதற்கு விளக்கம் சொல்லுமாறு இந்த சொன்ன மலக்கு அடுத்த மலக்கிட்ட சொல்றார், அவ்வில்ஹா யஃப்ஹம்ஹா, நீங்க இப்ப இதுக்கு விளக்கம் சொல்லுங்க, இந்த தூதர், இந்த மனிதர் அதை விளங்கிக் கொள்வார். வீடு கட்டினாரே, வீடு அதுதான் சுவர்க்கம். ஒரு அழைப்பாளரை அனுப்பினாரே, அவர்தான் இந்த மனிதர், இந்த தூதர் அவர்தான். அவர் நகரத்துக்கு வந்து, ஊருக்கு வந்து அழைப்பு கொடுத்தார். அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் வாருங்கள், என்னுடைய சுன்னாவின் பக்கம் வாருங்கள், நான் கொண்டு வந்த மார்க்கத்தின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்த மனிதர் இவர்தான். யாரெல்லாம் இந்த மனிதருடைய, இந்த தூதருடைய அழைப்புக்கு பதில் சொன்னாரோ அவர் அந்த சுவர்க்கத்தில் நுழைந்தார், சுவர்க்கத்தின் இன்பங்களை சாப்பிட்டார். யாரெல்லாம் அதற்கு செவி சாய்க்கவில்லையோ, இந்த மனிதனுக்கு செவி சாய்க்கவில்லையோ, அவர்களுக்கு சுவர்க்கமும் இல்லை, அவர்களுக்கு விருந்து உபசாரமும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது நேர்வழி என்பதை அடையாளமாக சொன்ன உதாரணங்களில் மிக பிரதானமானது. இப்படி நிறைய உதாரணங்கள் எனக்கு சொல்லிக் கொண்டு போகலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நேர்வழி என்பது யாருக்கும் புரியாத புதிர் அல்ல. இது மிக தெளிவானது, மிகவும் மிகவும் புரிய முடியுமான, மிக சிம்பிளாக அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இதைத்தான் பின்னால் வந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ காண்பித்து தராத ஒன்று எமக்கு மார்க்கமாகாது, அது எங்களுடைய அக்கீதாவாக ஆகாது, அது எம்மை சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்காது என்ற கொள்கையில் தான் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் வாழ்ந்து மரணித்தார்கள் என்பதற்கான நிறைய சான்றுகளை பார்க்கலாம். அடிக்கடி இந்த மிம்பரிலே இருந்து சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை திருப்பியும் ஞாபகப்படுத்துகிறேன். இப்னு மஸ்ஊதுடைய காலத்தில் பள்ளியில சில மக்கள் ஒன்று கூடிக்கொண்டு
வட்டமாக உட்கார்ந்து கொண்டு நடுவிலே ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டு சப்பிஹு மிஅத்தன் என்று சொல்கிறார். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சுப்ஹானல்லாஹ் என்று 100 முறை சொல்லுங்கள் என்கிறார். ரவுனாக இருந்து கொண்டு மக்கள் 100 முறை சுப்ஹானல்லாஹ் 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 என்கிறார்கள். கப்பீரு மிஅத்தன், அது முடிந்தவுடனே நீங்கள் எல்லோரும் 100 முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் என்று நடுவில் இருக்கிறவர் சொல்கிறார். சுத்தி இருக்கிறவர்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். இப்படி ஒரு காட்சி பள்ளி நடுவில். யாருடைய காலம்? யாருடைய காலம்? இப்னு மஸ்ஊதுடைய காலம். யார் இப்னு மஸ்ஊத்? சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட மிக பிரதானமான சஹாபி. மார்க்க விஷயங்களிலே ஃபத்வா இவரிடம் கேளுங்கள் என்று சொல்லப்பட்ட சஹாபி. குர்ஆனிலே விளக்கமுள்ள சஹாபி. வீட்டிலே இருக்கும் பொழுதே அவருடைய உற்ற தோழர் அபூ மூசா அல் அஷ்அரி மிகப்பெரிய சஹாபி ஓடி வருகிறார். அபு அப்துர் ரஹ்மான் இப்னு மஸ்ஊதே, பள்ளியில் ஒரு விஷயம் நடக்கிறது, போய்த்து பாருங்க. பள்ளியில் ஒரு விஷயம் நடக்கிறது, போய் பாருங்கள். ஓடி வந்தார்கள். வந்து பார்த்தார்கள், காட்சி நடக்கிறது. வட்டமா உட்கார்ந்து கொண்டு நடுவில் இருந்து கொண்டு இப்படியான ஒரு காட்சி. இப்னு மஸ்ஊத் வந்து கேட்டார்கள், மாஹாதா சனிஉக்கும், என்ன காரியம் பண்ணுகிறீர்கள்? உங்கள் கையில இருக்கக்கூடிய இந்த கற்கள் எதற்காக? தோழரே, நாங்கள் திக்ர் செஞ்சு எங்களுடைய நற்காரியங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம், கவுண்ட் பண்ணுகிறோம் என்றார்கள். ஃபஅத்து சய்யாத்திக்கும், கோவத்தில் சொன்னார், உங்கள் பாவங்களை நீங்கள் கவுண்ட் பண்ணக்கூடாதா? உங்கள் பாவங்களை நீங்கள் எண்ணி பார்க்க கூடாதா? மா அஸ்ரஹலகதகும், அவர் சொன்ன வார்த்தை. இவ்வளவு அவசரமாக இவ்வளவு வேகமாக அழிந்து நாசமாக போகிறீர்கள். வஹாதிஹி, அதாவது அல்லாஹ்வுடைய தூதரின் ஆடை இன்னும் இத்து போகாமல் உயிரோடு இருக்கிறது. அவ்வளவு காலம் கலியல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் பாவித்த ஆணியத்துகள், பாத்திரங்கள் இன்னும் உடையவில்லை, அப்படியே இருக்கிறது. வஹாதிஹி வஹாஉலாஇ அஸ்ஹாபு ரசூலில்லாஹி முத்தவாஃபிரூன், அல்லாஹ்வுடைய தூதரின் பாசறையில் வளர்ந்த சஹாபாக்கள் இதோ உங்களுக்கு சுத்தி சூழலிலே நிறைய நிரம்பி வழிகிறார்கள். அவர்கள் யாராவது இதை செய்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் இது இருந்ததா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இதற்கு இருக்கிறதா என்று இப்னு மஸ்ஊத் என்ன செய்தார்? கண்டித்தார். ஏன் கண்டித்தார்? அவர் திக்ர் தானே செய்தார். எல்லோரும் சேர்ந்து அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். யா அபா அப்துர் ரஹ்மான், மா அரதுனா இல்லா ஹைரா, அப்துர் ரஹ்மானை நாங்கள் நலவத்தானே செஞ்சோம், என்ன கெடுதியை நாங்கள் செஞ்சிட்டோம், எல்லோரும் சேர்ந்து திக்ர் தானே செஞ்சோம் என்று சொன்ன பொழுது இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், கம் மின் முஹிப்பின் லில் ஹைரி லா யுஸிபுஹு, சில நேரத்தில் சில பேர் நலவு என்று சிலதை செய்வார்கள், நன்மை கிடைக்காது, நேர்வழி அடைய மாட்டார்கள். நீங்கள் நினைப்பதெல்லாம் திக்ர் அல்ல, நீங்கள் நினைக்கும் விதமெல்லாம் திக்ர் அல்ல, நீங்கள் நினைக்கும் விதமெல்லாம் இபாதத்து அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டல் வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரின் அங்கீகாரம் வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லித்தரத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் வகை நின்றுவிட்டது, மார்க்கம் பூரணமாகிவிட்டது. எனவே இருக்கிறதை செய்யுங்கள், இல்லாததை விடுங்கள், அவசரமாக அழிந்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். என்றால் இந்த நேர்வழியை சஹாபாக்கள் புரிந்தார்கள். அந்த நேர்வழியை தான் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேர்வழி தெளிவானது, நேர்வழி தெளிவானது. ஏதோ குர்ஆனோ ஹதீஸோ இதை பின்பற்றி கொண்டு போவது மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழிக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி, உத்தரவாதம் கொடுத்தார்கள். இடையிலே வந்து சொருகுகின்ற எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் மார்க்கத்தில் நேர்வழியாக அது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நேர்வழி இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுது ஏன் எங்களுக்குள் வழிகேடுகள் வந்தது? இந்த மார்க்கத்தை தெரிவு செய்கின்ற முறையில், பின்பற்றுகின்ற முறையில் ஒவ்வொருவர் அவருக்கென்ன சில தனியான முடிவுகளை எடுக்குகிறார்கள். குர்ஆனிலே ஹதீஸ்லே இல்லாதது. சில நம்புறாங்க, எந்த பக்கத்தில் கிரவுட் கூடையோ அதுதான் நேர்வழி. சுப்ஹானல்லாஹ். எந்த பள்ளியில கிரவுட் கூடையோ, எந்த ஜமாத்தில் கிரவுட் கூடையோ அவங்க நேர்வழியில் இருப்பார்கள். சிலர் நேர்வழியை தீர்மானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட அளவு கொள்ள முக்கியமானது எது? மெஜாரிட்டி, பெரும்பான்மை. இவங்க கொஞ்சம், அவங்க கிரவுட் இவ்வளவு பெருசி, பள்ளி நிரம்பி வழிகிறது, அதனால் அவங்க நேர்வழியாக இருக்கலாம்.
நேர்வழி அவர்கள் இருக்கிறது, நிறைய பேர் வழிகட்டு போக மாட்டார்கள் என்று நேர்வழியை தீர்மானிக்கின்ற விதத்தில் ஏற்பட்ட கோளாறு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? நாள மறுமையில சில நபிமார்கள் வருவார்கள், லம் யகுன் மஅஹு அஹத், வருஷக்கணக்கு அவர்கள் மார்க்க பிரச்சாரம் செய்திருப்பார், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் இருக்க மாட்டார், தனி ஒரு நபி. பெரும்பான்மையா இது. சில நபிமார்கள் வருவார்கள், 2 அல்லது 3 பேர் தான். அவருக்கு எதிராக நின்றவர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருப்பார்கள், அவருடைய ஈமான் கொண்டவர்கள் 2 அல்லது 3 பேர். பெரும்பான்மையா? குர்ஆன் சொல்கிறது, வஇன் துதி அக்ஸர மன் ஃபில் அர்தி யுதில்லுக அன் சபீலில்லாஹ். நபியே, பெரும்பான்மையை பார்த்து நீங்கள் ஒரு கொள்கையை பின்பற்றாதீர்கள், மெஜாரிட்டியை பார்த்து ஒரு முடிவெடுக்காதீர்கள், கொள்கையை தீர்மானிக்காதீர்கள், அது உங்களை நேர் வழியிலிருந்து வழிகெடுக்க செய்யும் என்கிறான். இது ஒரு கூட்டம். 2வது கூட்டம், இந்த மார்க்கத்துடைய அதிகாரத்தை சரியாக புரிந்து கொள்ளாத கூட்டம். இந்த மார்க்கத்துடைய அதிகாரம் யாருடைய கையிலே இருக்கிறது? நபியுடைய கையிலா அல்லது நபிக்கு பின்னால் வந்த மனிதர்களுடைய கையிலையா? மார்க்கத்துடைய அதிகாரம் என்பது இந்த மார்க்கத்தில் எது இருக்கிறது எது இல்லை என்று சொல்வதற்கான அதிகாரத்தை அல்லாஹ் தன் கையிலே வைத்துக் கொண்டான். இந்த அடிப்படையை புரியவில்லை சிலர். எது இருக்கிறது எது இல்லை என்பதை சொல்லுகின்ற, ஏவுகின்ற, கட்டளை போடுகின்ற அதிகாரம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தை தவிர வேறு யாருக்கும் இல்லை, அது நபிக்கும் இல்லை. எந்த அளவுக்கு என்றால், தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இந்த வசனம், இந்த குர்ஆன், இந்த வஹி அல்லாஹ் இடத்திலிருந்து வந்து இறங்குகிறது. லவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில், இந்த வஹியை சரியாக கொண்டு போய் சேர்க்காவிட்டால், அது யாருக்கு சொல்லப்பட்டது? தஃசீருடைய உலமாக்கள் 2 பேரையும் சொல்லுகிறார்கள். ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் சொன்ன எச்சரிக்கையா அல்லது நபிக்கு சொன்ன எச்சரிக்கையா என்பது அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து முரண்பாடு இருக்கிறது. லவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில், நான் இறக்குகின்ற இந்த மார்க்கத்தை, இந்த வஹியை சரியாக கொண்டு போய் சேர்க்காவிட்டால், நான் சொல்லாததை அவர் சொன்னால், லஅഖத்னா மின்ஹு பில் யமீன், வலக்கரத்தை நான் பிடிப்பேன், லகதனா மின்ஹுல் வதீன், அவருடைய நாடி நரம்பை நான் அறுப்பேன். அல்லாஹ்வுடைய கட்டளை. சுப்ஹானல்லாஹ். யாருக்கு யாராக இருந்தாலும், அறிஞர்களுடைய கருத்தும்படி அது ஜிப்ரீலாக இருக்கட்டும் அல்லது இறை தூதராக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய கட்டளையுடைய கடுமை, கோரம், நான் சொல்லாத ஒன்று என்னுடைய அதிகாரத்தில், என்னுடைய வகையில் யாராவது கை வைத்தால் வலக்கரத்தால் பிடித்து நாடி நரம்பை தரிப்பேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். யாருடைய அதிகாரம் தோழர்களே? சாதாரணமாக ஹிஜ்ரி 100, 200, 300 வந்து கொண்டு நீங்க அசருக்கு பின்னால் இந்த ஸலவாத் ஓதுங்க, நீங்க இந்த அதுக்கார செய்யுங்க, இப்படி தொழுங்க, இப்படி நோன்பு பிடிங்க என்று யாருக்காவது சொல்லுவதற்கு அதிகாரம் இருக்கிறதா? யாருக்கும் இல்லை. நபிக்கை இல்லை. நபி வஹியோடு பேசி நபிக்கை இல்லை என்றால் பின்னால் வந்தவர்கள் யார் எங்களுக்கு மார்க்கம் சொல்ல முடியும்? இருக்கிறதை விளக்கம் சொல்லலாம், இருக்கிறதுக்கு அர்த்தம் சொல்லலாம், புதிதாக ஒன்றை யாருக்கும் சொல்ல முடியாது. புதிதாக ஒன்றை சொல்வதாக இருந்த அல்லாஹ் வஹியின் மூலம் நிலைநாட்டியதை மட்டுமே தான் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை, எச்சரிக்கை யாருக்கு? உலகத்தில் சிறந்த படைப்பு, மலக்குமார்களிலே உயர்ந்த படைப்பு ஜிப்ரீல், அவருக்காக இருக்கலாம். மனிதர்களில் சிறந்த, அல்லாஹ்வுக்கு நேசமான படைப்பு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருக்காக இருக்கலாம். 2 பேருக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை கடுமை, நாடி நரம்ப தரிப்பேன். இப்படி இருக்கும் பொழுது நாம் எங்களோட கொள்கையை எப்படி தீர்மானிக்கணும்? இங்கதான் நாங்கள் பிழைவிட்டோம். அதனால் தோழர்களே, மார்க்கத்தை தேடுங்கள், மார்க்கத்தை தேடி படியுங்கள். இபாதத்தை செய்வதற்கு முன்னால் இந்த இபாதத்துக்கு என்ன உலகத்தில் அங்கீகாரம், அல்லாஹ்வுடைய தூதரின் மார்க்கத்தில் இதற்கென்ன ஆதாரம், அங்கீகாரம், தேடி படியுங்கள். வழிதவற மாட்டோம். எம்முடைய மார்க்கம் வஹீயின் அடிப்படையில் நிலைநாட்டப்படுமாக இருந்தால் அதுவே நேர்வழி என்பதை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்கிறது. அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பாங்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே நேர்வழி ஹிதாயத் என்பது மிக பெருமதியானது, மிக பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய தூதர் கூட அவர் உயிரோடு வாழ்கின்ற பொழுது
எந்த சந்தர்ப்பத்திலும் நான் நேர்வழியை விட்டு வழி தவறிவிடக் கூடாது என்ற விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. யா அல்லாஹ், உள்ளத்தை புரட்டுகின்ற நாயனே, என் உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில், சத்தியத்தில், நேரான வழியில் என்னை என்றுமே நிலைநிறுத்துவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி துஆ செய்வார்களாம். நாம் நேர்வழி அடைந்து விட்டோம், எமக்கு மார்க்கம் தெளிவு என்று இருமாப்பு அடைவது என்பது ஒரு முஃமினுடைய பண்பு அல்ல. எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நானும் நீங்களும் பிரார்த்தனை செய்வது மிக முக்கியமானது. குர்ஆன் எங்களுக்கு அப்படி பிரார்த்தனை செய்ய சொல்லுகிறது. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். இறைவா, லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டியதன் பின்னால் வழிகேட்டின் பக்கம் என் உள்ளத்தை அனுப்பிவிடாதே. பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, இறைவா, எப்பொழுதுமே உன் பக்கத்திலிருந்து எனக்கு நேர்வழி என்ற ரஹ்மத்தை தந்து கொண்டே இருப்பாயாக என்று அல்லாஹ் தஆலா பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிடுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேர்வழி சில பேருக்கு வந்து சேரும். நேர்வழி எது ஹக் எது பாத்தில் என்று தெளிவாக விளங்கும். அந்த விளங்குகின்ற சந்தர்ப்பத்திலே அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பாங்கு எங்களுக்கு இருக்க வேண்டும் தோழர்களே. சில நேரத்தில் சில பேருக்கு இது நேர்வழி, இதுதான் உண்மை, இதில் தான் சத்தியம் இருக்கிறது, இதில் தான் சுவர்க்கம் இருக்கிறது என்று தெளிவாக தெரிந்ததன் பின்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்காக சில பேர் பின்வாங்குவார்கள். வரலாறுலே அப்படி நடந்திருக்கிறது. தெரியும் இது நேர்வழி என்று தெரியும், ஆனால் உலகத்தில் ஏதோ ஒரு லாபத்துக்காக, உலகத்தில் ஏதோ ஒன்றை அடைந்து கொள்வதற்காக, உலகத்தில் ஏதோ ஒன்றை தக்க வைத்துக் கொள்வதற்காக வருகின்ற நேர்வழி கண்ணுக்கு முன்னால் இருந்தும் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய விளையாட்டு அல்லது உலக மோகம் அல்லது அல்லாஹ் அல்லாததை தவிர வேற ஏதோ திருப்தி அவருடைய காதிலே உள்ளத்திலே நேர்வழி போகாமல் இருப்பதற்கு தடுக்கக்கூடிய பல காரணங்கள் இருக்கலாம். இவங்க சொல்றதை நாங்க பின்பற்றணுமா? இவங்க சொல்றதை நாங்க கேட்டுறோணுமா? காலாகாலம் இந்த மார்க்கத்தில் நாங்க இருந்துட்டு புதுசாக வந்து சொல்றவங்களுக்கு நாங்க காது தாழ்த்தணுமா என்றெல்லாம் வரலாறில் கேட்ட பெரும் பெரும் மனிதர்களுடைய வரலாறு ஹதீஸ்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் உள்ளம் சொல்லுகிறது ஹக்கு, ஆனா ஊரில் என்ன பேர் வந்துருமோ, என்னுடைய மரணத்துக்கு பின்னால ஏற்கனவே எனக்கு சொன்ன பேர்கள் எல்லாம் இல்லாமல் போகுமோ, அந்த அடையாளங்களை தராமல் இருப்பார்களோ, அந்த பதவிகள் கிடைக்காமல் இருக்குமோ என்பது சில நேரத்தில் சில பேருடைய உள்ளத்துக்கு ஹக்கு போகாமல் இருக்க தடுக்கும். யாருக்கு நடந்தது? அபூ தாலிபுக்கு நடந்தது. அபூ தாலிப் யார்? உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர் செய்த உதவி யாராலும் ஈடு கொடுக்க முடியாத உதவி. அவர் செய்த உதவி ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா தாவாவிலே எவராலும் செய்ய முடியாத ஒரு உதவி. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமாக இருந்த ஒரு மனிதர் தன்னுடைய தந்தையின் சகோதரர் அபூ தாலிப். மரண நேரம் வந்தது, மரண படுக்கையிலே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் கால்மாட்டிலே இருந்து கொண்டு என்னுடைய தந்தையின் சகோதரனே, சாச்சாவே, பெரியப்பாவே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், இப்ப சொல்லுங்க நீங்க இந்த வார்த்தையை. மரணம் நெருங்குகின்ற நேரத்தில் இப்ப இந்த வார்த்தையை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை. உஹாஜ்ஜு லக பிஹா இந்தல்லாஹி யௌமல் கியாமா, இந்த வார்த்தையை வைத்து நாள மறுமையிலே அல்லாஹ்ட்ட உங்களுக்காக நான் ஷஃபாத் செய்வேன். நான் பேசுவேன் அல்லாஹ் கிட்ட, நான் அல்லாஹ் கிட்ட உங்கள்கிட்ட சொர்க்கத்துக்காக நான் நிற்பேன் சொல்லிக்கொண்டே இருந்தார். தலைமாட்டில் அவருடைய கூட்டாளிமார் அபூ ஜஹல், அபூ உமையா போன்றவர்கள், உங்களோட வாப்பா காட்டித்தராத மார்க்கத்திலையா நீங்க மரணிக்க போறீங்க? உங்களோட வாப்பா சொல்லித்தராத மார்க்கத்தில் இந்த புதிய பையன் சொல்லுகின்ற மார்க்கம் அவங்களுக்கு இப்ப தேவைப்பட்டது. அபூ தாலிப் என்று இந்த மக்காவுல மதித்த மதிப்பை எல்லாம் இழக்கப் போகிறீர்களா என்று தலைமாட்டிலே இருந்து கொண்டு குஃப்ரின் பக்கம் அவர்கள் நேர்வழி கிட்டே தெரியும் பொழுது தன்னுடைய சகோதரின் மகன் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர் நபிதான் என்று உள்ளம் ஏற்கின்ற பொழுது வாயால் அந்த கலிமாவை மொழிவதற்கு மறுத்தார். கையை தூக்கினார். சக்கராத்துடைய நேரம் வந்தது. அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் என்னுடைய தந்தை அப்துல் முத்தலிப் மரணித்த அதே மார்க்கத்தில் மரணிக்கிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுதார். அழுதுவிட்டு சொன்னார்கள்,
வஜத்துஹு ஃபீ தௌதாஹின் நார், நரகத்தின் மேல் தட்டிலே இவரை நான் காண்கிறேன் என்றார்கள். லௌலா அன, நான் இல்லாவிட்டால் லவஜத்து ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தின் அதல பாதாளத்தில் இருந்திருப்பார். என்னுடைய ஒரு சிபாரிசு இவருக்கு இருக்கிறது, இவர் நரகத்துடைய மேல் தட்டிலே இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நேர்வழி தெரிந்தது தோழர்களே, நேர்வழி கண் முன்னால் வந்தது. எது தடுத்தது? உலகம், பெருமை, வம்சம், அடுத்தவர்கள் என்ன சொல்வார்கள், இவர் சொல்வதை நான் கேட்க வேண்டுமா என்ற சில போதனைகள் ஷைத்தான் விடவில்லை. இதுதான் நிறைய பேருக்கு நேர்வழி எது என்று தெரிந்ததற்கு பின்னாலும் நேர்வழியை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான காரணிகளில் மிக முக்கியமானது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகள், இப்னுல் கையிமுடைய அழகான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹ் 2 விஷயம் சொல்கிறார்கள். சில பேருக்கு நேர்வழி அறியாமையின் காரணமாக தெரியாமல் போகலாம், தேடல்ல, காதுக்கு கேட்கல, அப்படியான ஒரு சூழல் அமையல்ல, வழிகேட்டில் இருந்து விட்டு போகிறார். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், தெளிவாக நேர்வழி அவருக்கு வந்து சேருகிறது, வஹி வருகிறது, காதிலே கேட்கிறது, கண்ணால் பார்க்கிறார், உள்ளம் சொல்லுகிறது, இது சொல்லுவது சரி என்று சொல்லுகிறது. வேற ஏதோ காரணத்துக்காக அவர் ஏற்க மறுக்கிறார் என்றால் அல்லாஹு தாலா அவனுக்கு நேர்வழி காட்டவே மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான் அல் குர்ஆனிலே வரக்கூடிய ஒரு வசனம், மின் பஅதி மா தபய்யனல் ஹுதா, யாருக்கு நேர்வழி இதுதான் என்று தெரிந்ததன் பின்னாலும் அவர் அதோடு முரண்பட்டுக் கொள்கிறார்களோ, அதை விட்டு ஒதுங்குகிறார்களோ, அதை விட்டு தூரமாகிறார்களோ, நுவல்லிஹி மா தவல்லா, அவர் போகின்ற போக்கிலே நான் விட்டு விடுவேன். வனுஸ்லிஹி ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா, போன போக்கில கடைசியில் அவருடைய கடைசி இடம் சயீர் என்கின்ற நரகம், அதில் நான் அவனை நுழைவிப்பேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நேர்வழி தெரிஞ்சதன் பின்னாலும் திரும்பி வராமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு இந்த உலகத்தில் ஹிதாயத் என்பது மூடப்பட்டு விட்டது, நேர்வழிக்கு வரவே மாட்டார் குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் அறியாமையின் காரணமாக யாராவது அவருக்கு நேர்வழி தெரிந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவனுக்கு ஹிதாயத்துடைய வாசலை திறப்பான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் சொல்லுகிறார்கள் என்று பார்க்காதீர்கள், எங்கே சொல்லுகிறார்கள் பார்க்காதீர்கள். அல்லாஹ்வுடைய வஹியை சொல்லுகிறார்களா, அல்லாஹ்வுடைய குர்ஆனை சொல்லுகிறார்களா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை சொல்லுகிறார்களா? உங்கள் மனது உலக காரத்துக்காக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்கள் உள்ளத்தை துறங்கள், அதிகமாக ஹிதாயத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை தருவாயாக, நேர்வழியை காட்டுவாயாக என்று பிரார்த்தனை செய்யுங்கள். நேர்வழி இல்லாமல், ஹிதாயத் இல்லாமல் எவ்வளவுதான் இபாதத்தோடு நாங்கள் மரணித்தாலும் நாளை மறுமையிலே நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே நேர்வழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும், அதை கடைசி வரைக்கும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும், எந்த நேரத்தில் எமக்கு சத்தியம் கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளத்தையும் அல்லாஹ் விரிவாக்கி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜுமாவை முடுக்குகிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் வஸ்தக்ஃபிரூ இன்னஹு வல் கஃபூர்.